பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாதத்தினுடைய கடைசி நாள் 31ஆம் தேதி உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நாளிலும் கூட இந்த நாள்ல அருமையான ஒரு வார்த்தை, கடைசி நாளுக்குரிய வார்த்தை பாருங்க. நீதிமொழியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பைபிள்ல வாசிக்கிற, நல்லா கவனிச்சு பாருங்க. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நமக்கு நிறைய யோசனை இருக்கு. அதுல பாருங்க 2ஆம் வசனம், அதே அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல முதல் வரியை வாசிக்கிறோம் பாருங்க. மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள். நம்ம எடுத்து வைக்கிற எல்லா பாதையும் எல்லா யோசனைகளும் சுத்தமா இருக்கு, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நம்ம செய்யலாம், வாங்கலாம், போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா நமக்கு பின்னாடி என்ன காரியம் நமக்கு தடையாய் வரும், இல்ல பிரச்சனை வரும், நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது ஒரு நாளை 1000 வருஷமாய் பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? அப்போ நம்மள 1000 வருஷமா கணக்கிட்டு பார்க்கிற இடத்துல நாம் கேட்பது மிகுந்த ஆசீர்வாதம். கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கணும். அதுதான் இங்க சொல்லுது இந்த வசனம். கர்த்தர் நமக்கு தருகிற ஆலோசனைக்கு, கட்டளைகளுக்கு நாம் செவி கொடுப்பது மாத்திரமல்ல, அதபடி செயல்பட வேண்டும். திரும்ப திரும்ப தான் நான் சொல்றேன், செயல்படணும். நம்முடைய ஆக்டிவிட்டிஸ கர்த்தருக்காக ஒப்புவிக்க வேண்டும். நாம் எதை செய்தாலும் தேவ சமூகத்துல முதல்ல ஜெபிக்கணும். 2வது, தேவன் தருகிற ஆலோசனைப்படி நம்ம நடக்க வேண்டும். இப்படி நடந்தாதான் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, என்னை ஆசீர்வதிப்பாரு, என்னை மன்னிச்சிருவாருன்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கிற நிறைய பேத்துக்கு நான் சொல்றேன், நீங்க மனம் மாறணும். எத்தனை கால ஆண்டவர் மன்னிச்சு தேற்றிக் கொண்டே ஓடுவாருன்னு நினைக்கிறீங்க? தயவு செஞ்சு நீங்க மனம் மாறணும். கர்த்தருடைய பார்வையில நீங்க மனம் மாறி, ஆண்டவர் இனி இந்த தவறு நான் செய்ய மாட்டேன். எந்த தவறு? ஆண்டவர் உம்முடைய ஆலோசனை நான் கேட்காம நடந்துட்டேன், நீங்க தருகிற கட்டளைக்கு நான் செவி கொடுக்காம நடந்துட்டேன். அது செவி கொடுப்பது மாத்திரமல்ல, உம்முடைய பாதையில, நீர் எனக்கு தந்திருக்கிற பாதையில, நீர் தந்திருக்கிற என்னுடைய ஆசீர்வாதத்துல, இந்த பவுண்டரியில நான் தகப்பனே இதோ அந்த பக்கம் இந்த பக்கம் விலக மாட்டேன்னு சொல்லி நீங்க ஜெபிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற வேலையோ, பிசினஸோ, ஊழியமோ எதா இருந்தாலும் சரி, மனப்பூர்வமா ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோடு கூட நீங்க துவங்கி பாருங்க. கர்த்தர் வரக்கூடிய நாட்கள்ல உங்களை ஆசீர்வாதமாய் பலமாய் நடத்துவார். அநேகருக்கு சாட்சியாய் ஆசீர்வாதமாய் நிறுத்த கர்த்தர் ஆவலா இருக்கிறார். அதுதான் உண்மை. இன்னைக்கு நிறைய பரிசுத்தவான்கள், அந்த பைபிள்ல இருக்கிற அத்தனை பரிசுத்தவான்களும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க எல்லாருமே தேவனுடைய வார்த்தைக்கு முதல்ல செவி கொடுத்தாங்க. 2வது, கர்த்தர் தருகிற கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. நம்ம செவி கொடுக்கணும், கீழ்ப்படியணும், அதன்படி நடக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. இன்னைக்கு நம்முடைய செய்கைகளை, நம்முடைய ஆக்டிவிட்டிஸ கர்த்தருக்கு ஒப்புவிச்சிருக்கிறோமா? கர்த்தருடைய சமூகத்துல சரியா நம்ம ஜெபிக்கிறோமா? வேதத்தை வாசித்து வசனத்தின்படிதான் நம்ம நடக்கிறோமா? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். வசனத்தின்படி நடக்கல அப்படின்னா நாம் ஆசீர்வாதத்தை ஒரு காரியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. 1% கூட ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. தேவ ஜனமே, தேவ சமூகத்துல நாம் சரியா இருப்போமானால் கர்த்தரும் நமக்கு சரியான காரியங்களை சொன்னதை செய்வார், நிறைவேற்றுவார், எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாய் நடத்துவார். இந்த மாதம் நடத்தினவர் வருகிற மாதத்திலும் நல்ல ஆசீர்வாதத்தை நடத்த, பாதுகாக்க அவலாக இருக்கிறார். ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். உன் செய்கைகளை கர்த்தருக்காக ஒப்புவின்னு சொன்னீங்க. ஆமா ஆண்டவரே, இதோ எங்களுடைய யோசனைகள் நிறைய இருக்கும். எங்களுடைய வழிகள்ல எது சுத்தம், எது தடைபடாதுன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால தகப்பனே, இந்த செய்தியை கேட்டு யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை இனி ஒப்பு கொடுக்கிற, கர்த்தருடைய பாதத்துல என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன், அவர் தருகிற ஆலோசனைக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன், அவர் தருகிற கட்டளைகளுக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன், என் சுயபுத்தின் மேல் சாய மாட்டேன்னு சொல்லி அர்ப்பணிக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து இந்த மாதம் ஆசீர்வதித்ததை காட்டிலும் வருகிற மாதத்தில் எங்களை ஆசீர்வதிப்பீராக, பாதுகாப்பீராக, பலப்படுத்துவீராக. தகப்பனே, அதுக்கும் மேல நீர் எங்களோட கூட இருந்து தேவன் எங்களை தகப்பனே அநேகருக்கு சாட்சியாய் நிறுத்தும் என்று சொல்லி எங்களையும் இந்த குடும்பத்தையும் நீ தந்திருக்கிற சகலத்தையும் உடைய பாதப்படியில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எவ்வளவேனும் சிறுக, நீர் அவ்வளவேனும் பெருகுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபிங்க. இந்த மாதம் கர்த்தர் நடத்தி இருக்கிறார், இனி மேலும் நடத்துவார். எனக்காகவும் நம்முடைய கடைசி கால அபிஷேகங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.